திருவாழ்க திருவேதுணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனத்தில் உள்ள புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு சனி பயிற்சியாக உள்ளார். இதுவே இந்த வருடத்தின் சனி பயிற்சியாக சொல்கிறோம். கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் அவர் இந்த ராசியிலே சஞ்சரிக்க இருக்கிறார். சனியானவர் சூரியனை சுற்றி வரக்கூடிய வழிவட்ட கிரகத்தில் கடைசி கிரகமாகும். அதனால தான் அவருக்கு ஒரு ராசியை கடக்க 2.5 வருடம், ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வர 30 வருடம் என்ற அதிக கால அளவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கோச்சார சஞ்சார கிரகமாகும். ஆகவே இந்த சனியானவர் மீனத்தில் பயிற்சியாவதால் 12 ராசிகளுக்கும் என்னென்ன தாக்கங்களை தரப்போகிறார் என்பதை நாம் இது பார்க்க இருக்கிறோம். சனியானவர் மிகவும் நேர்மையானவர், நீதிமான், கடின உழைப்புக்கு பேர் போனவர். அதனால தான் அவர் பார்த்தீர்கள் என்றால் தராசு சின்னத்தில் உள்ள துலாம் ராசியில் அவர் உச்சமடைகிறார். சனி என்பது ஒரு கர்ம கிரகம். அது இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு இயக்கமும் இல்லை என்னலாம். ஆகவே இந்த சனி, ராகு, கேது போன்ற பாவ கிரகங்கள் நமக்கு பிரச்சனையை கொடுக்குமோ என்று அதிக அன்பர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கான பயம் தேவையில்லை. நமக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாம் தங்கத்தை ஸ்புடம் போடுவது போல நம்மை சுற்றியுள்ளவர்களை அடையாளம் காட்டவும், நமக்கு அதிகம் ஆதரவாக இருப்பவர்கள் யாரென காட்டவும், நாம் இனி யாரை நம்பி அவர்களோடு பழகலாம் என்பதை காடி கொடுக்கிற கிரகங்கள் தான். அதாவது இவர்கள் பிரச்சனைகள் கொடுக்கும்போது யாரெல்லாம் நமக்கு கூட இருக்கிறார் என்று தெரிந்தாலே நமது உண்மையான அன்பர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அது மாதிரி வாழ்க்கையில் நீதி, நெறி, தர்ம நெறிகளை புகட்டக்கூடிய கிரகங்கள். அதனால் இவர்கள் தரக்கூடிய சோதனைகள் என்று சொல்லாமல் அதிலிருந்து பாடம் படித்து சாதனைகளை செய்வது மிகவும் சிறப்பாகும். சனி பயிற்சி என்றாலே 7.5 சனியை கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள். 7.5 சனி என்பது ஒரு சனி பகவான் ஜென்மராசியிலும், ஜென்மராசிக்கு முந்தைய ராசியிலும் அடுத்த ராசியிலும் சஞ்சரிக்கும் அந்த 2.5 + 2.5 + 2.5 7.5 வருடங்களையாக 7.5 சனி என்று சொல்கிறோம். அது 12ஆம் பாகத்தில் இருக்கிற சனியை வரைய சனி என்றும், ஜென்மத்தில் உள்ளது ஜென்ம சனி என்றும், 2ஆம் பாகத்தில் இருக்கக்கூடியதை பாத சனி என்று சொல்லுகிறோம். அதேபோல் 4ஆம் இடத்தில் இருந்தால் அஸ்தாஷ்டம சனி, 8ஆம் இடத்தில் இருந்தால் அஷ்டம சனி, 7இல் இருந்தால் கண்டக சனி, இதுபோல இடங்களில் அவர் அதிக தாக்கத்தை கொடுப்பார் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. மேற்கொண்டு இவருக்கு 3, 7, 10ஆம் இடங்களை பார்க்கின்ற பார்வை திறனும் உண்டு. அதனாலும் பலன்கள் சிலவற்றில் மாற்றங்களும் ஏற்படலாம். அத்தகைய சனி பகவானின் பயிற்சியை கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன தாக்கங்களை கொடுப்பார், சுப பலன்கள் என்ன, அசுப பலன்கள் என்ன, அசுப பலன்கள் என்றால் அதற்கு என்ன பரிகாரம் என்ற விஷயங்களை நாம் இனி ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக பார்க்கலாம். கும்பராசினருக்கு 7.5 சனியிலிருந்து ஒரு ப்ரமோஷன், அதாவது ஜென்ம சனியிலிருந்து பாத சனிக்கு வரார் சனி பகவான். அதாவது அவர் 1ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். அதனால் பாத சனிங்கும் போது அந்த அளவுக்கு சனியினுடைய எஃபெக்ட் கம்மியாக தான் இருக்கும். அப்படி பயிற்சியான சனி பகவான் மீனராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வண்டி வாகன வசதிகள் கூடும், வசதி வாய்ப்புகள் கூடும், புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு முயற்சி செய்வீர்கள். அதற்கான பண வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதே நேரத்தில் நீங்கள் உரிய ஆவணங்கள் இன்றி அல்லது பத்திரங்களை பதிவு செய்யாமல் எந்தவித பண
பரிவர்த்தனைகளையும் செய்ய வேண்டாம். பண பரிவர்த்தனைகளை செய்ய வேண்டாம். ஏன்னா அது பெரிதால் ஒரு நட்சத்திரத்துக்கு அடிகூறும். அதனால் எதனாலும் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் பண்ணி பண்ணுங்கள். அதுதான் நல்லது. உங்களுடைய திட்டங்கள்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கூடும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தாய் வழி உறவினர்கள்ட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்து போகணும். ஏழாம் பார்வையாக அவர் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. வம்பு வழக்குகள் எதாவது இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் முடிஞ்சு சாதகமான தீர்ப்பு வருவார். திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும். எதிர்பாராத பணவரவுகள்லாம் உண்டாகும். ஏதாவது வர வேண்டிய இன்சூரன்ஸ் பணம் இருக்குன்னா அதெல்லாம் வரும். வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தினருக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைவு இருக்கும். வாழ்க்கை துணையுடைய பேச்சுகள்னால சில பிரச்சனைகள் வரலாம். அவர்களை அனுசரித்து போவது நல்லது. அவர்களுக்குள்ள முக்கியத்தை கொடுத்தால் அவருடைய பேச்சுகளும் இனிமையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரிங்க, 10ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டு தொழிலில் வரக்கூடிய வருமானங்களை முதலீடு செய்வதற்கு வந்த காலம். ஆனால் முதலீடு செய்கிறோன்னு சொல்லிட்டு அகலக்கால் வைக்காமல் அல்லது தெரியாத விஷயங்களில் பிஸ்னஸ்லாம் முதலீடு செய்யாமல் நம்ம செய்த வேலைகளிலே முதலீடு செய்வது, அதிக விரிவாக்கம் இல்லாமல் முதலீடு செய்து உற்பத்தியை பெருக்க லாபத்தை உண்டாகிறது. அதாவது மிஷின் இல்லாமல் வாங்காமல் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணி லாபத்தை உண்டாக்குறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண ஒன்று வேண்டாம். ஏன்னா இதில் போட்ட படம் திருப்பி வந்துடும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அதை அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான மார்க்கெட் கிடைக்கும்னா கஷ்டமாக போயிடும். அதனால் அந்த மாதிரி விரிவாக்கத்தில் தவிர்த்துருங்க. சரி, 12ஆம் இடத்து அதிபதி போய் 2ல் இருக்கிறார் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலைச்சல்கள் விரயங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு எந்த காரியமும் நினச்ச மாதிரி டக்குன்னு நடக்குங்க. 12ஆம் அதிபதி 2ல் போகிறார் அப்படின்னா பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்களாம் ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு வந்துடுவாங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு சகஜமாக பழகிக்குவீங்க. மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ள வரும். மருத்துவ செலவுகள்லாம் குறையும். ஆரோக்கியத்துக்கு முன்னேற்றம் உண்டாகும். அதனால் அதெல்லாம் சிறப்பாக. சரி, 1ஆம் அதிபதி போய் 2ல் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடும்பத்தின் மேலே ஒரு அக்கறை இருக்கும். இது வரைக்கும் குடும்பத்தை கவனிக்காமல் இருந்தவங்கெல்லாம் குடும்ப அங்கத்தினர்களுக்காக குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரத்தை செலவிட தொடங்குவீங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா தொழிலில் இருக்கக்கூடிய ஆர்வம் குடும்பத்தில் இல்லாமல் போச்சுன்னா அது ஒரு பேலன்ஸ் லைஃப்னு அது சொல்ல மாட்டாங்க. தொழிலில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடும்பத்துலேயும் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு பாஸ் தொழில் பண்ணுற இடத்துல அவர் தான் பாஸ் அப்படின்னா வீட்டுக்கு பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க தான். அதனால் அவங்கள்ட்டையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து அவருடைய கோபதாபங்களை எல்லாம் மனசில் எடுத்துகிட்டு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, இந்த பலன்கள் எனக்கு அப்படியே நடக்குமா சார் அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தை எடுத்து பாருங்கள். நடப்பு தசாபத்தின்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல சனி பகவான் தசையாகவோ புத்தியாகவோ அந்தரமாக இருந்தால் மட்டுமே இந்த பலன்கள் இருக்கும். அப்படியும் இல்லைங்க அப்படின்னா மீனத்தில் சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், சூரிய பகவான் போன்ற பாவகரங்கள் இருந்தாலும் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் குரு சுக்கரன் தான் சமாளித்து போயிடலாங்க. அசுபலன் குறைந்து சுபலன்கள் அதிகமாக தான் இருக்கும். புரியுதுங்களா? சரி, இந்த அசுபலன்கள் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு எதை செய்யணும் அப்படின்னா வாழ்வியல் பரிகாரமாக கடின உழைப்பு, நேர்மையான வாழ்க்கை, பொது வழிபாடு, ஐயப்பனுக்கு சனிக்கிழமை தோறும் நீராஞ்சன வழிபாடு, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அல்லது வடை மாலை உங்களுடைய சக்திக்கு தந்தால் போல் செய்து வழிபட்டு வருவது நல்லது. உங்களுக்கு பிரத்யேகமான வழிபாடு எதாவது செய்யணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு சில பேர் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க.
சிறப்பாக இருப்பீங்க. அது இந்த கிரக பயிற்சி இல்லாமல் எந்த கிரக பயிற்சி நடந்தாலும் உங்களுக்கு அமைதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தை கொண்ட அருள் தருவதற்கு என் அப்பன் செந்தூர் புரவன் துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறத்தை சிந்திப்போம், சிந்தனை பேச்சுக்களாகும். அறத்தை பேசுவோம், பேச்சுக்கள் செயல்வடிவம் பெறும். அறம் செய்வோம், கர்மத்தின் வழிவரைப்போம். அறம் வளர்ப்போம், கர்மம் இல்லாத யுகம் படைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாகஜோதிடம். நன்றி, வணக்கம்.